நீங்க ஏக்கர் கணக்குல எவ்வளவு பெரிய நிலம் வச்சிருந்தாலுமே சரி, உங்களுக்கு முக்கியமா தேவைப்படுற உரமானது என்னன்னு கேட்டீங்கன்னா மண்புழு உரம். அதாவது எல்லாருமே வந்து நிறைய ஏக்கர் நிலத்துல வச்சிருப்பாங்க. ஆனா இந்த மண்புழு உரத்தை மட்டும் நம்ம வெளியே இருந்தே வாங்குவோம். ஆனா இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் சந்தோஷ் ஃபார்ம்ஸ் பொள்ளாச்சியில இருக்கு. அவங்க 50 ஏக்கர் நிலத்துல ஒரு ஒதுக்குப்புறமா சின்ன இடத்துல வந்து மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்காக தனியாவே ஒரு இடம் வச்சிருக்காங்க. அவர் மண்புழு உரம் எதற்காக வந்து இந்த மாதிரி ஒரு இடத்த அமைச்சு தயாரிக்கிறாரு, ஏன் அவர் வெளியே வாங்க வேணாமா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து அது பதில் சொல்ல போறாரு. கூடவே மண்புழு உரம் நீங்க எப்படி தயாரிக்கலாம், அதாவது ஒரு விவசாயியாக இருந்தால் நீங்க எப்படி அதை தயாரிக்கலாம், அதுல இருந்து உங்களுக்கு லாபம் வரலாம் வேற சொல்றாரு. அது எப்படி நம்ம தெரிஞ்சுப்போம். அப்புறம் சப்போஸ் நீங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, மாடி தோட்டம் பண்றீங்க அப்படின்னா நீங்களும் வந்து மாடி தோட்டத்தில் எப்படி வந்து மண்புழு உரம் வைக்கலாம் தான் இன்னைக்கு நம்ம ப்ரொஃபசர் மதுராமகிருஷ்ணனை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வெல்கம் டு பாஸ்வாலா ஃபார்மிங் தமிழ் சேனல். நான் உங்க தர்ஷினி. உங்களுக்கு விவசாய தொழில் முனைவர் ஆகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கா? அப்ப நீங்க கவலையப்படாதீங்க. உங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக நம்மளோட பாஸ்வாலா ஆப் இருக்கு. இன்னைக்கே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ சின்ன பசங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறது என்னன்னா, அந்த ஃபார்மர்ஸ்க்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு யாரு அப்படின்னு கேட்டா மண்புழு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மண்புழுலையே மண்புழு வந்து புழுவா மட்டும் நம்ம நிலத்துல விடாம அதை உரமாக கூட நம்ம மாத்தி விடுறோம் இல்லையா? அந்த மண்புழு உரத்தினால நமக்கு எவ்வளவு நல்லது. அது மட்டும் இல்லாம இந்த 50 ஏக்கர் நிலத்துல வந்து நீங்க ஒரு பங்கா வந்து இந்த மண்புழு உரத்துக்குன்னு தனியா வந்து வச்சிருக்கீங்க தெரியுமா? இப்போ உங்களுக்கு இங்க இருந்தே தான் நமக்கு வந்து மண்புழு உரம் எல்லாம் பண்றீங்களா உங்க மொத்த தோட்டத்துக்குமே? ஓகே சார். சோ இது ப்ராசஸ் என்ன, இது எத்தனை நாளுக்கு வந்து இந்த மண்புழு உரம் நமக்கு தயாராகும், அதுக்கு அந்த சின்ன சின்ன செலவுகள்லாம் எவ்வளவு சார் வரும்? இயற்கை வேளாண்மைன்னு வந்துட்டீங்கன்னா ஒரு பழமொழின்னு வச்சுக்கலாங்களேன், வேஸ்ட் நாட் த வேஸ்ட். அதாவது விவசாயத்தை பொறுத்தவரையிலும் வேஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையே கிடையாதுங்க. வேஸ்ட்டுங்கிற மெட்டீரியலே கிடையாது. உங்களால் நேரடியாக பயன்படுத்த முடியல அப்படின்னோம்னா அதை வந்து நீங்கள் மக்க வச்சிங்கன்னா உரமாயிக்கும், அல்லது மண்புழு சாப்பிட்ற மாதிரி அதையே நீங்கள் மாற்றி மண்புழுவுக்கு ஃபீடிங் பண்ணிங்கன்னா மண்புழு வந்து அதை சாப்பிட்டு கழிவாக கொடுக்குது. கழிவாக கொடுக்கும்போது மண்புழு உரத்தில் இல்லாத இது சத்தே இல்லைங்க. அத்தனை சத்து இருக்குது மண்புழுவினுடைய கழிவில். ஆகினால நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, விவசாயத்தில் நமக்கு என்னென்ன கழிவுகள் கிடைக்குதோ, கழிவுலாம் வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இலதழைகள், ஏதாவது மாறு பருத்தி மாறு, இது மிளகாயை எடுத்தோம்னா அந்த செடியினுடைய பயன்படாத பகுதி அதில் வந்து துண்டுலாம் கட் பண்ணிங்க இந்த மாதிரி ஒரு தொட்டி, நீளமான ஒரு தொட்டியில் போட்டுட்டு அது கூட வந்து சாணி கலக்கி வச்சுருங்க. ஒரு 45 நாள் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து செமி டீகம்போஸ்டு கண்டிஷன் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வரும். அதுக்கு வந்து நான் புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஆஃப் பாயில்டுன்னு வச்சுங்களேன். சிலர் வந்து முட்டையை பச்சையாக சாப்பிடுவாங்க, சிலர் ஃபுல்லாக பாயில் பண்ணி தான் சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் ஆஃப் பாயில் சாப்பிடுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த சாணியும் அதுவும் கலக்கி வச்சிங்கன்னா ஒரு 180 நாள் ஆகும்போது வந்து உங்களுக்கு அது கம்போஸ்டாக மாறிடும். பட் அவ்வளோ தேவையில்லாமல் 45 நாள் இருக்கும்போது இந்த செமி டீகம்போஸ்டு கண்டிஷனில் அந்த தொட்டிக்குள்ளேயே மண்புழு கொஞ்சம் கொண்டு போய் விட்டிங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு கம்ப்ளீட்டாக உரமாக மாற்றிடும், கம்ப்ளீட் கழிவாக மாற்றிடும். அதுக்கு இன்னொரு 45 நாள் ஆகும். ஸோ 180 டேஸ் ஆகிறத நம்ம 90 டேஸ்லேயே மண்புழுவினாலும் நம்ம மாற்றிக்கிறோம். அது முக்கியம் இல்லைங்க. அந்த மண்புழுவனுடைய கழிவில் இல்லாத கெமிக்கலே, அந்த கெமிக்கல்னால் சத்தே இல்லை, அத்தனை சத்து இருக்குது. இன்னும் சொல்ல போனோம்னா அது ஒன்றே வேணுங்கிற அளவு கொடுத்தோம்னா எல்லா பயிர்களுக்கும் நம்ம விளைச்சல் பண்ண முடியும். அவ்வளோ சக்தி வாய்ந்ததுங்க. அப்புறம் மண்புழு கழிவு நீர்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, மண்புழுனுடைய உடம்புக்கு மேலே ஒரு வலுவழுப்பான திரவம் இருக்கும். அதை வந்து நீங்கள் கழுவி எடுத்தீங்கன்னா அதுலேயும் அப்படி தான் அளவுக்கு மீறின சத்து இருக்குதுங்க. நம்ம இந்த மாதிரி வளர்த்தும் போது அந்த பாடியில் இருக்கக்கூடிய ஈரமும் அதில் கிடைச்சதுனால அந்த சத்தும் சேர்ந்துக்குது. அதனால் இது வந்து நம்ம வேஸ்ட் மெட்டீரியலை உபயோகமுள்ள ஒரு பொருளாக நம்ம மாற்றுறோம். இதுதான் உள்ள தத்துவம். மண்புழு வளர்த்துறது பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாதுங்க. ஒரு சின்ன தொட்டி இருந்தால் போதும். நம்ம வேணாங்கிறதுல அது கழிவில் போட்டு வேறு தனியாக ரொம்ப பெரிய லெவலில் வளர்த்துறதுனா அதுவும் வளர்த்தலாம். அதுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, காஞ்ச இலதழைகள் வேணுங்க, பச்சை இலதழைகள் வேணும், சாணி, இந்த 3 ஐட்டம் இருந்தால் போதுங்க. அதுலேயும் பெரிய லெவலில் வளர்த்தலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல மண்ணை வந்து மட்டம் பண்ணிக்கணும். காஞ்ச இலை சருகுகள், அது தென்னை சோகை, அது மாதிரிலாம் கூட கீழே போட்டுக்கலாம். அதுக்கு மேலே தண்ணி தொளிக்கணும். அதுக்கு மேலே பச்சை இலைகள் இருந்ததுன்னா அது ஒரு லேயராக போட்டுக்கிறோம். லேயராக போட்டுட்டு அது மேலே சாணி தண்ணி தொளிக்கணும். பச்சை தழை போட்டிங்கன்னா சாணி தண்ணி தொளிக்கணும். அதுக்கு மேலே மறுபடியும் காஞ்ச தழையில் போட்டுக்கணும். காஞ்ச தழை போடுறப்பெல்லாம் தண்ணி, அதுக்கு மேலே பச்சை தழை போடுறப்பெல்லாம் சாணி தண்ணி, இப்படி மாறி மாறி எடுக்குனிங்கன்னா ஒரு 4 அடி உயரம், அதுக்கு மேலே கூடாதுங்க. 4 அடி உயரம் வச்சுருந்திங்கன்னா ஒரு வாரம் கழித்து போய் பார்த்திங்கன்னா அது அப்படியே ஒரு கீழே இறங்கிட்டே இருக்கும். வெயிட்டில் இருக்கக்கூடாது. உள்ளே இருக்கிற ஈரப்பதத்தில்
அது எல்லாமே வந்து டீகம்போஸ் ஆகிட்டு. நான் சொன்ன மாதிரி 45 நாள் ஆச்சுன்னா செமி டீகம்போஸ்ட் கண்டிஷன். அப்போ கொண்டு போய் நீங்கள் புழு விட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக சாட் போட்டு உங்களுக்கு உரமாக மாற்றி கொடுத்துருவோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் 45 நாள் ஆகும்போது இன்னொரு பக்கம் வந்து ரெடியாக இருக்கணும். அப்போ அந்த புழுவை கொண்டு வந்து இதில் விட்டுடலாம். இது முடிகிறப்போ அடுத்த 45 நாளைக்குள்ளே இன்னொரு செட்டு ரெடி ஆகிக்கணும். ஸோ அப்படி மாற்றி மாற்றி செய்யும்போது நமக்கு வேணுங்கிற உரம் இங்கேயே கிடைக்கும். அதுதான் அது வந்துகிட்டே இருக்கும். வந்துட்டு இப்போ இந்த மண்புழு உரத்துக்குன்னு தனியா வந்து ஏரியா வச்சிருக்கீங்க தெரியுமா? இந்த ஏரியாவோட அளவு என்ன சார் வரும்? இங்க இருந்து நீங்க எவ்வளவு மண்புழு உரம் நீங்க தயாரிக்கலாம்? இப்போ இந்த தொட்டியினுடைய கணக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 46 அடி நினைக்கிறேன். 46 அடிக்கு ஒரு 5 அடி. இதில் வந்து உங்களுக்கு மாதத்துக்கு 1.5 டன் அளவுக்கு எடுக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம விவசாயிகளும் அவங்களோட தோட்டத்திலே வந்து ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னா அவங்க உரம் வாங்குற செலவும் அவங்களுக்கு ஆகாது இல்லையா? நிச்சயமா. ஏன்னா மண்புழு வந்து நம்ம இயற்கையிலே கிடைக்கிறது. அதை வந்து நம்ம தனியா கடையில போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அது 2 மண்புழுகளை உள்ள விட்டாலே அது வந்து இனப்பெருக்கம் பண்ணி நிறைய மண்புழுக்கள் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்க சார். இப்போ நம்ம வந்து தண்ணீர் தேவையா இந்த செட்டப்க்கு? கண்டிப்பா. அதாவதுங்க மண்புழு வளர்த்துறதுக்கு 3 அண்ணன் முக்கியமாக வேணுங்க. சாரி, சொல்ல மறந்துட்டேன். ஒன்று வந்து உணவுங்க, 2வது வந்து ஈரப்பதம் ஆய்ச்சர் இருந்துகிட்டே இருக்கணும். இல்லைன்னா அந்த மேலே இருக்கிற ஸ்கின்ல இருக்கிற அந்த ஈரம் போச்சுன்னா செத்து போயிடும். 3வது வந்து நிழல் அவசியமாக இருக்கணுங்க. இந்த 3 இருந்ததுன்னா தான் அது மல்டிப்ளை ஆகும், இல்லாட்டி மல்டிப்ளை ஆகாது. இப்போ நான் வந்து என்னோட ஊர்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி ஒரு மண்புழு உரத்துக்கு தனியா ஒரு செட்டப் பண்றதாக இருந்தால் என்ன மாதிரி செட் பண்ணலாம்? ஆனா வந்து நிறைய பேர் என்ன அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்காங்க, என்னோட அப்பார்ட்மெண்ட்ல இந்த துர்நாற்றம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போக கூடாது, ஏன்னா அது போனா சண்டைக்கு வரும் அப்படின்றது இந்த மாட்டு சாணம் சேர்த்துக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது இருக்குதா? இல்லைங்க, மாட்டு சாணத்தை வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறப்ப தான் அந்த ஸ்மெல் வரும். அதே இது வந்து நீங்கள் இலையை கலக்கி வச்சிட்டிங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 வீக்குள்ளே அந்த வாசமெல்லாம் போயிடும். இன்னொரு வேடிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா, மனிதனுக்கும் மண்புழுவுக்கும் ஒரு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, மனுஷன் சாப்பிட்றதெல்லாம் என்னென்னு பாருங்கள், பால், பழம், தேன், இந்த மாதிரி ஐட்டம், அதாவது எல்லாமே நல்லா மணக்கக்கூடிய ஐட்டம். அதே சமயத்தில் மனிதனுடைய கழிவு எவ்வளோ கேவலமான வாசனை அடிக்குது. மண்புழு இது பார்த்திங்கன்னா அப்படியே நேராக ரிவர்ஸுங்க. நம்ம போடுறதோ சாணி, கழிவு, ஈவன் சொன்னால் அழுகுன முட்டையும் கூட போடுவாங்க, கெட்டுப்போன காய்கறிகளை போடுவாங்க, ரொம்ப நாத்தம் அடிக்கும். அதனுடைய கழிவு எடுத்து மோந்து பார்த்திங்கன்னா சாப்பிடலாமான்னு தோணும். அவ்வளோ ஸ்வீட்டாக ஸ்மெல் அடிக்கும். நீங்கள் பயந்துக்கவே வேண்டியதில்லை. ஒரு வாரத்துக்கு அது அந்த கொஞ்சம் ஆரம்ப காலத்தை கொஞ்சம் இருக்கும். சும்மா சாதாரண ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் இருந்தால் போதும். நீங்கள் கிச்சன் கார்டன் செய்யும்போது, ரூஃப் கார்டன் செய்யும்போது நிச்சயமாக கிச்சன் கார்டனுக்கு வீட்டில் ஒரு காய்கறி வளர்த்த தான் ஹாஸ்பிட்டலுடைய பெருசாக ரொம்ப பெரிய தேவையெல்லாம் உங்களுக்கு இருக்காது. ஒரு பக்கெட் இருந்தால் போதுங்க. ஒரு 2 நாள் 3 நாள் அதெல்லாம் கூட அது ஒரு ஓரத்தில் அதை வச்சு போட்டு மறுபடியும் கொண்டு வந்து நீங்கள் பெட்ரூம்லேயே வச்சுக்கலாம். நிச்சயமாக கெட்ட வாசமெல்லாம் வராது. ஆரம்பத்தில் ஒரு 4 நாள் 5 நாளைக்கு இருக்க தான் செய்யும். அது நீங்கள் ஒரு கார்னர் அது கூட ஒதுக்கிட்டு கொண்டு வந்து நீங்கள் உபயோகிக்கலாம். இந்த பூச்சி தொல்லை அப்படின்னு ஏதாவது வருமா சார் இந்த மண்புழு உரம் நம்ம தயாரிக்கிறப்போ? மண்புழுவுக்கு இல்லாத எதிரியே இல்லைங்க. எதிரியே இல்லை, அவ்வளவு எதிரி இருக்கிறாங்க. ஈ முதல் கொண்டு, எறும்பு முதல் கொண்டு, பல்லி, பூரான், பறவைகள், எல்லா பறவைகளும் கொத்தி சாப்பிடும். பன்றி அதுவும் விரும்பி சாப்பிடும். இல்லாத இதே கிடையாதுங்க. ஆனால் ஆண்டவங்க அதுக்கு 2 விதத்தில் சமாளிச்சுவோம். என்னென்னா அது நிழல் தேவைங்கிறதுனால மண்ணுக்குள்ளே ஓடிடும். மண்ணுக்குள்ளே போய் மற்ற பிராணிகளெல்லாம் போய் அவ்வளோ நாள் தாக்கு பிடிக்க முடியாது. அது ஒரு பாதுகாப்பு. 2வது பாதுகாப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, மண்புழுவில் வந்து ஒரு அதிசயமான பிறவிங்க. ஒரே புழுவில் ஆண் பிறப்பு உறுப்பு இருக்கும், பெண் பிறப்பு உறுப்பு இருக்கும். இந்த மாதிரி அதிசய பிறவி வந்து உலகத்திலே கிடையாது. 2 புழுவும் இணைஞ்சதுன்னா 2மே முட்டை வச்சு 2மே பொரிக்கும். அதாவது அந்த அளவுக்கு பெருக்கம் ஆகணும் அப்படிங்கிறது இயற்கையினுடைய எதிர்பார்ப்பு. ஆகினால அது பாட்டில் பெருகிட்டே இருக்கும். நீங்கள் வேணுங்கிற கண்டிஷன் கொடுத்தீங்கன்னா போதும். நான் சொன்ன மாதிரி சாப்பாடு, ஈரப்பதம், நிழல், அவ்வளவு. இப்போ நிறைய எதிரிகள் இருக்கிறாங்க. பட் அவ்வளவு எதிரி தாண்டி இது நிச்சயமாக பெருகிடும். ஓகே சார், ரொம்பவும் நன்றிங்க சார். இந்த மண்புழு கூட நம்ம விவசாயிகளுக்கு ஒரு கருப்பு தங்கம் மாதிரி இல்லையா? கருப்பு தங்கம்னா பேருங்க, பிளாக் கோல்டு தான் சொல்லுவாங்க. ஆமா, மண்புழுவுக்கு வந்து கருப்பு தங்கம் பேரு. இது வந்து விவசாயிகள் வந்து அவங்க நிலத்துக்கும் யூஸ் பண்ணாம அதை அவங்க வெளியே வித்தா கூட அதுவும் ஒரு லாபமா தான் வரும். நிறைய பேர் என்ன செய்யறாங்க, நிறைய பேருங்க ஒரு சிறு தொழில் மாதிரிங்களே, குடிசை தொழில் மாதிரி அவங்களுடைய பார்வையில் வந்து என்னென்ன வேஸ்ட் மெட்டீரியல் அதெல்லாம் எடுத்து இது மாற்றி விற்கிறாங்க. அது ஒரு தொழில் நடந்துட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம நிலத்துல இருந்து என்ன கடன் வாங்குறோமோ அதை நம்ம நிலத்துக்கே திருப்பி கொடுக்குறோம். அதுவே நம்ம கொடுக்குறோம். அதுதான் உண்மை. ஒரு விவசாயம் என்பது அப்படிதான் இருக்கும். தற்சார்பு நிறைந்த விவசாயம் இது எல்லாமே இல்லைங்களா? ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. குப்பையிலிருந்து பொக்கிஷம் அப்படின்றது நம்ம இந்த மண்புழு உரம் தயாரிப்புல நல்லாவே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது விவசாயிகளுக்கு
எவ்வளவு உபயோகமாக இருக்கிறது. அவங்களோட விவசாய நிலத்துக்கும் சரி, அவங்களோட பாக்கெட்லேயும் சரி, அதாவது அதை விற்று லாபம் பார்க்கலாம் இல்லையா, ஸோ அதுலேயும் சரி எல்லாத்துக்குமே வந்து இந்த மண்புழு ஆனது நம்ம எல்லாருக்குமே இந்த சுற்றுச்சூழலுக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு பெரிய நண்பனாக இருக்குது. அதை பற்றி தான் இப்போ நம்ம மதுரா ராமகிருஷ்ணன் சார்ட்டு தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. ஸோ நீங்களும் உங்களோட மண்புழு உரத்தை இன்றைக்கே வந்து தயாரிக்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு வந்து இடம்ன்றது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாதுன்னு சார் சொல்லிட்டாரு, அதை காமிக்கவும் செஞ்சுட்டாரு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காம நம்ம பாஸ்வாலா ஃபார்மிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி விவசாயத்துல பல டெக்னிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் ஒரு தொழில் முனைவர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட பாஸ்வாலா ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. Bosswala. Be the boss.